ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் குருமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் 4 வெங்காயம், 2 தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு முதல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய் அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியனை சேர்த்து ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா இந்த அளவு வெந்ததுக்கப்புறம் அதில் எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிற அளவுக்கு கைவிடாமல் கிளறிக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடபிள்ஸை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், காரத்தூள், கரம் மசாலா இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் இது கூட இப்போ 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவு தேங்காய், 3 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, ஒரு 4 பல் முந்திரி, கொஞ்சம் சோம்பு போட்டு வச்சுட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்து இந்த அளவு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். இது சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.